இப்ப நான் ஒரு கடிஜோ கேட்குறேன்ப்பா உங்க 2 பேருக்கும். உங்களுக்கு எப்பமாவது தோணியிருக்கா, நம்ம தனி ஆள் கிடையாது, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு? அது எப்படிப்பா தோணும்? நம்மலாம் குழந்தைங்க தானே! இல்ல நீ கொஞ்சம் யோசி. இதுக்கு அது கடிஜோக். தெரியலையே! எனக்கு தோணியிருக்குப்பா. நான் ரேஷன் கடையில கியூல நிக்கும்போது. இன்னொரு கடிஜோக் சொல்றேன். 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, "எதுக்கு சுத்தியல உன் பொண்டாட்டி உன் தலையில போட்டாளாம்?" அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்கறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொன்னாங்களாம்? யாரோ சொன்னாங்களாம், "சுத்தி போட்டா திஷ்டி போகணும்." அதுக்கு என் மண்டையில தூக்கி சுத்திய போட்டுட்டாவ. இன்னைக்கு நமக்கு மிஸ் ஒரு டாபிக் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்கல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சுல்லப்பா. ஆமா. நம்ம அத பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலாமா? சொல்லலாமே. அங்க பாரு ஜானு போறா. அவள கூப்பிடு. ஜானு இங்க வா, இங்க வா. என்னப்பா? இன்னைக்கு எங்க கிளாஸ்ல மிஸ் எங்களுக்கு ஒரு டாபிக் நடத்துனாங்கப்பா. சூப்பரா இருந்தது. உனக்கும் சொல்லட்டா அத பத்தி? சொல்லு சொல்லு நான் கேட்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தன்னா, நம்ம வந்து கைத்தொழில் வந்து ஒண்ணு கத்துக்கணுமாமா. அப்பதான் நமக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராதாம். கைத்தொழில்னா என்னப்பா? கைத்தொழில்னா என்னன்னு பார்த்தன்னா, நம்ம கூட பின்னி சேல் பண்றது. அப்படி இல்லாட்டி நமக்கு என்ன தொழில் தெரியுதோ அது. அதாவது டெய்லரிங் படிச்சுக்கலாம், ஆரி ஒர்க் படிச்சுக்கலாம், இல்ல கேண்டில் மேக் பண்ணி படிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்ம வீட்ல இருந்து பண்ற மாரி படிச்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு லைஃப்ல நம்ம நல்லா இருக்கலாம். நான் உங்க 2 பேருக்கும் சூப்பரா ஒரு கடி ஜோக் வச்சிருக்கேன் கேட்குறீங்களா? சொல்லு சொல்லு. அதாவது ஒருத்தங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க வந்து சத்தமா திட்டிட்டே இருந்தாங்களாம். அப்போ இவங்க போய் கேட்குறாங்களாம், "என்ன சார் ஒரே சத்தமா இருந்தது நைட்டு ரொம்ப திட்டிட்டு இருந்தீங்க. யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். "என் ஒய்ஃப தான் வேற யார நான் திட்ட முடியும்?" அப்படின்னாங்களாம். "என்ன சார் சொல்றீங்க? அவங்க தான் ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சே. அப்புறம் எப்படி திட்ட முடியும் நீங்க?" "அதனால தானே சார் நான் சத்தமா திட்டிட்டு இருக்கேன்." இந்த கடி கேளேன் சூப்பரா இருக்கும். அதாவது ஒரு அப்பாவும் அம்மாவும் பையனும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. "தூக்கமே வரலம்மா, கதை சொல்லு" அப்படின்னு சொல்லி மகன் சொல்றாங்க. அப்போ அம்மா சொல்றாங்க, "கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க அப்பா இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேட்டுன்னு கேட்குறேன். எத்தனை கதை அவுத்து விடுறாங்கன்னு பாரு உங்க அப்பா." இப்ப நான் ஒரு கடிஜோ கேட்குறேன்ப்பா உங்க 2 பேருக்கும். உங்களுக்கு எப்பமாவது தோணியிருக்கா, நம்ம தனி ஆள் கிடையாது, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு? அது எப்படிப்பா தோணும்? நம்மலாம் குழந்தைங்க தானே! இல்ல நீ கொஞ்சம் யோசி. இதுக்கு அது கடிஜோக். தெரியலையே! எனக்கு தோணியிருக்குப்பா. நான் ரேஷன் கடையில கியூல நிக்கும்போது. இன்னொரு கடிஜோக் சொல்றேன். 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, "எதுக்கு சுத்தியல உன் பொண்டாட்டி உன் தலையில போட்டாளாம்?" அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்கறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொன்னாங்களாம்? யாரோ சொன்னாங்களாம், "சுத்தி போட்டா திஷ்டி போகணும்." அதுக்கு என் மண்டையில தூக்கி சுத்திய போட்டுட்டாவ.